எஸ்சிஓ வந்து போயிடாது, ஆனால் எவால்வேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிச்சுட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா பெரிய ரெவல்யூஷன் ஆகிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில். வெப்சைட் டெவலப்மெண்ட் கிரியேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் ஏஜென்சி எல்லாம் நாங்கள் மூட போகிறோம். அவ்வளோ நிறைய போயிடும். ஓகேங்களா? ஏன்னா ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரியான டூல்ஸ் நிறைய வந்துச்சு. ஓகேங்களா? சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ 30,000-40,000 ரூபாய்க்கு பில் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இப்போ சும்மா ஏதோ ஒரு வெப்சைட் இருந்தால் போதும், லீட் என்கொயரி வந்தால் போதும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து டூல்ஸ் வச்சு பண்ணிக்கிறானுங்க. இப்போ 5,000-6,000 பண்ணி கொடுக்க வெளியே இருக்கானுங்க. அதனால் ஏஜென்சி ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் டு கிரியேட் வெப்சைட்ஸ் இஸ் ஃபார் கிளைண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ என்ன ஆக போகுதுன்னு. இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சமாளிக்கலாம். ஓகேவா? ஆனால் பட் இது இண்டஸ்ட்ரி வந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. கண்டென்ட் ரைட்டர் மாதிரி. ஓகேங்களா? அது போயிடுச்சு இல்லையா? அது 1000 பேரில் இப்போ 10 பேர் தான் தேவைப்படுறோம். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஸ்சிஓ போயிருமோன்னா போகவே போகாது. வெப்சைட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? அது இன்னுமே ஈஸியாகிட்டு போகுமே தவிர போகலாம். எல்லாருக்குமே வந்து கூகுள் சர்ச்லையோ சாட்ஜிபிட்டிலையோ பப்ளெக்ஸிட்டிலையோ வரணுன்ற ஆசை இருக்கு இல்லையா? அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. அது என்றைக்கு அவங்க எல்லாம் போதோ அன்றைக்கி உங்கள் இண்டஸ்ட்ரி போயிடுச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. யாரும் பிஸ்னஸ் நேம் போட்டு தேட போதில்லை. யாரும் வந்து ஹாப்பினஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் இன் பெங்களூர்னு தேட போகுது இல்லையா? தே டோன்ட் நோ ஐம் எக்ஸிஸ்ட் ஆர் நாட் இல்லையா? அதனால் இன்டென்ட்டுக்கு இருக்கிற வரைக்கும் யூஸருக்கு சர்வீஸ்க்கு உங்கள் வேலை கண்டிப்பாக நடக்கும்.